ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புளி ஊற வச்சுக்கிட்டேன். 4 பல் பூண்டு, கருகாப்பில், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் சின்ன வெங்காயம். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை வணக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை வந்து நம்ம வணக்கிக்கலாம். நான் எண்ணெயே ஊற்றாமல் தான் வணக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு வலுவலுப்பு போனதும் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து வணக்கி எடுத்துக்கலாம். நான் இப்படி வணக்கிக்கிட்டேன். ரொம்பவும் வணக்க வேண்டாம், ரொம்பவும் கருக விட வேண்டாம், மீடியமாக வணங்கினா போதும். இது நல்லா வணங்கிடுச்சு. இதோட வலுவலுப்பு இப்போ இல்லை. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். வடக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம் வணங்கும் போதே ஒரு 4 பல் பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும், இல்லைன்னா நமக்கு தும்மலாம் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம புளி ஊற வச்சுருப்போம்னா அதை கரைச்சி வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த தண்ணி வற்றட்டும். அப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். புளி வந்து நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். எதுக்காகன்னா இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த குழம்புல இதாகணுங்கிறதுக்காக தான். நம்ம புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ஸ்மெல் வரும் நம்ம வைக்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.